ராம் நாராயண ராம். பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. ஆனால் ஒரு தீர்வுக்கும் தீர்வு இருக்கிறதா? ஆம், நிச்சயமாக இருக்கிறது. இயற்கையின் விதிகள் நிறுத்தப்பட்டால் என்ன ஆகும்? எடுத்துக்காட்டாக சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் தன்னிச்சையாக நடக்க முடியுமா? இல்லை, ஒருபோதும் முடியாது. ஏனெனில் சூரியன் தன்னிச்சையாக நடக்கத் தொடங்கினால் பூமியில் பேரழிவு உண்டாகும். சூரியனின் ஒளி அனைத்து ஜாதி, மதம், மனிதர்களிலும் சமமாக விழுகிறது. ஆனால் பூமியில் ஏன் உயர்வு, தாழ்வு, பெரியவன், சிறியவன் என்ற வேற்றுமை இருக்கிறது? பூமியில் தனிநபர் சொத்து உரிமை காரணமாக நமக்கு நன்றாக கல்வி கிடைக்கவில்லை, உணவு குடிவது கிடைக்கவில்லை, வசதிகள், அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலைக்கு ஒரே காரணம் தனிநபர் சொத்து உரிமைதான். இந்துக்கள், முஸ்லிம்கள், சிக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருடைய இரத்தமும் ஒரே மாதிரி, டிஎன்ஏ ஒரே மாதிரி, மண், காற்று, நீர், சூரிய ஒளி அனைத்தும் ஒரே மாதிரி. அப்படியென்றால் மதம் வேறுபட்டது எப்படி? இந்த பூமியில் மத வழிபாடு என்ற கருத்தை யார் உருவாக்கினார்? ஏன் உருவாக்கினார்? இயற்கை நமக்கு எதை குறைவாக அளித்திருக்கிறது? நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் இன்றும் நாமே வேற்றுமை படைக்கிறோம், சுயநலத்தோடு நடக்கிறோம். இந்த பூமியில் அனைவரும் சமமாக பிறந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களது பிறப்புரிமையை யாரால் பறிக்க முடியும்? அந்த பிறப்புரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும். பூமியின் மக்கள் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும். எந்தவிதமான வேற்றுமையும் இல்லாமல், சாதி, மதம், உயர்வு, தாழ்வு எதுவும் இல்லாமல். ஆனால் இந்த சொத்து உரிமைகள் முடிவுறும் வரை இதுவெல்லாம் சாத்தியமல்ல. நாம் அனைவரும் ஒரே பூமியின் உயிரினங்கள், ஒரே பூமியில் வாழ்கிறோம். இப்பூமிக்கு ஒரே ஒரு மதம் இருக்க வேண்டும். அது இயற்கையின் மதம் மற்றும் ஆகாயத்தின் மதம். அதுபோல் ஒரே ஒரு சாதி இருக்க வேண்டும். அது உயிர் சாதி. இங்கே மத அரசியல், சாதி பேச்சு, அரசியலமைப்பு விவாதங்கள் நடைபெறுகிற வரையில் மக்கள் ஒருமித்தமாக இணைவது சாத்தியமில்லை. இயற்கை மற்றும் நமக்கிடையே எந்த வித்தியாசமும் இல்லை. இயற்கை இருக்கிறது என்பதால்தான் நாம் இருக்கிறோம். ஆகாயத்திலும் இயற்கையிலும் உள்ள எல்லாம் நம்முடைய உடலுக்குள் அடங்கியுள்ளது. இயற்கையை நீக்கினால் எந்த மதமும், சாதியும், சிந்தனையும் கூட நிலைத்திருக்க முடியாது. இப்பூமியில் இருக்கிற எல்லாம் இயற்கையின் பரிசுதான். நாங்கள் எப்போதும் இயற்கையை வழிபட வேண்டும், அவளை கவனமாக நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாழ்க்கையையும் எல்லா பொருளாதார வசதிகளையும் அளித்ததற்காக ஆகாயத்திற்கு நன்றி கூற வேண்டும். ராஷ்டிரபதி, நீதிபதிகள், அமைச்சர்கள், அரசியல் கட்சியினர் போன்ற பெரியோர் அனைவரும் அரண்மனைகளில் வாழ்கிறார்கள். ஆனால் வரி செலுத்தும் மக்கள் குடிசைகளில் வாழ்கிறார்கள். இது நியாயமா? எந்த கோவிலிலும் கடவுள் அல்லது அல்லாஹ் நேரில் காணப்படுகிறார்களா? இல்லை, எல்லாம் இயற்கையே. நாமும் இயற்கையின் உருவங்கள். எனவே இயற்கைக்கு வணங்குங்கள். ராம் நாராயண ராமை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவரே பரம சத்தியம். ராம் நாராயண ராம் நமக்கு வாழ்க்கையை வழங்குகிறார், வாழ்க்கையை வாழ்வதற்கான சரியான பாதையை காட்டுகிறார். எனவே இந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள்.